கில்லி படத்தினுடைய ரீரிலீஸை தொடர்ந்து நேற்று அஜித்குமார் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு பில்லா படத்தையும் தீனா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீரிலீஸை செலிப்ரேஷன் பண்ணுறன்ற பேரில் அஜித் ஃபேன்ஸ் நிறைய சம்பவம் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் கில்லி படத்தினுடைய ரீரிலீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியலை. கில்லி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரங்களை கடந்துடுச்சு. ஆனால் நேற்று ரிலீஸ் ஆன அஜித் படங்கள் பார்த்தீங்கன்னா 2 படமும் கில்லி படத்தினுடைய ரீரிலீஸுக்கு ஈடு கொடுக்க முடியலை. அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. நேற்று ரிலீஸ் ஆன பில்லா படத்தினுடைய ரீரிலீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 29 லட்சம் வரையும் பார்த்தீங்கன்னா பில்லா படத்தினுடைய ரீரிலீஸ் வசூல் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தீனா படத்தினுடைய ரீரிலீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம் வரைக்குமே தீனா படத்தினுடைய ரீரிலீஸ் வசூல் இருக்கு. ஆனால் கில்லி படத்தினுடைய நேத்தான கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்தினுடைய கலெக்ஷனை சேர்த்தா கூட கில்லி படத்தினுடைய கலெக்ஷன் கிட்ட வராது. நேற்று மட்டுமே கில்லி படத்தினுடைய ரீரிலீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1,13,00,000 வரை கில்லி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று கில்லி படத்தினுடைய ஷோஸ் பார்த்தீங்கன்னா 657 ஷோஸ் ஓடி இருக்கு. அதில் கலெக்ட் பண்ணது 1,13,00,000 வரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தீனா படத்தினுடைய ஷோஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 355 ஷோஸ் ஓடி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 55 லட்சம் வரை கலெக்ட் பண்ணியிருக்கு. பில்லா படத்தினுடைய ஷோஸ் பார்த்தீங்கன்னா 158 ஷோஸ் நேற்று ஓடி இருக்கு. அதில் கலெக்ட் பண்ணது 29 லட்சம் வரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து தீனா பில்லா படத்தினுடைய கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். கில்லி படத்தினுடைய மொத்த வசூல் 26 கோடி. இந்த வசூலை தீனா படமும் பில்லா படமும் ஏதாச்சும் ஒரு படம் முறியடிக்குதான்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கில்லி, தீனா, பில்லா இந்த 3 படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க.